குடும்பத்தில் அதே போல மங்கள பேச்சுவார்த்தைகள், திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் மிகச் சிறப்பா நடக்கும். குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம் அடையக்கூடிய ராசி சிம்மம் தாங்க. சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் குருவுடைய அற்புதமான பார்வை 5ஆம் பார்வை மூலமாக சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, சொத்து பத்து வாங்குவீங்க, நிலப்புல வாங்குவீங்க, பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குவீங்க. புதிய தொழில் ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடக்கூடிய யோகம் கிடைக்கும். சொத்து வாங்கக்கூடிய யோகம், பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய யோகம்னு பல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு. ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். பொதுவா இந்த குரு பயிற்சி பலன்கள் பல லட்சம் மக்களால, ஏன் பல கோடி மக்களால உன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த குரு பயிற்சியாவது நம்மளுக்கு நல்லது பண்ணுமா, நம்ம ராசிக்கு ஏதாவது ஒரு ஜோதிடர்களாவது நல்லது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு பல ராசிகள் காத்துட்டு இருக்கு. முக்கியமா சிம்ம ராசி அன்பர்கள் அதுக்காகவே தவமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா எல்லா ராசிகளுக்கும் எக்ஸலண்டா இருக்க போகுதுங்க. காரணம் என்ன? குரு பகவான் மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி கடகத்துல உச்சம் பெற்று அமரார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்லாம். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா ஒவ்வொரு ராசிலையும் ஒரு வருஷம் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுவாருங்க. ஆக 12 வருஷம் கழிச்சு திருப்பி கடகத்துல வந்து உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. உச்சம் பெற்று அமர்ந்தது மட்டும் இதுல வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. அதுக்கும் மேல அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படிய போகுது. ஆக சனி பகவான் யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டின்னு இருக்காரு. மேஷ ராசி அன்பர்களுக்கு 7 நாட்டு சனி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி, கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனி, அதுக்கும் மேல தனுராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி, கும்பத்துக்கு பாத சனி, ஜென்மத்துக்கு மீன சனி. ஆக இந்த 6 ராசிகளையும் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டார்கெட் பண்ணிட்டு இருக்க அத்தனை ராசிகளுக்கும் சனினால எந்தவித கெடுபலன்களும் கொடுக்க முடியாது, கொடுக்க போறது இல்லை. அது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல அவர் யார் யாருக்கெல்லாம் நல்லது செய்யணும் அப்படின்னு இருக்காரு அந்த ராசிகளுக்கு குருனோட பார்வை சனி மேல படுறதுனால இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸா, இன்னும் கொஞ்சம் சூப்பரா. சனி பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மந்தன், முடவன். ஆக மந்தமா அவர் வந்து செயல்படுறதை விட ரொம்ப உத்வேகத்தோட ரொம்ப வேகமா செயல்பட போறாரு. ஆக எல்லா ராசிகளுக்கும் எக்ஸலண்டா இருக்க போகுது. ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது சட்டுன்னு பார்த்துடலாம். சிம்ம ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம் அடையக்கூடிய ராசி சிம்மம் தாங்க. காரணம் என்ன? அஷ்டமத்து சனி வந்த கொஞ்ச நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா சனி எங்களை படுத்தின பாடு அப்படின்றது சொல்லி மாளாது. நான் பாட்டுன்னு கையில ஒரு 4 லட்சம் ரூபாய் வச்சிருந்தேங்க. என் பொண்டாட்டி சும்மா இருந்தாலும் என் தங்கச்சி வீடு கட்டுறா, காசை கொடுன்னு ரொம்ப நச்சரிச்சா. நானு இல்லம்மா இருக்கிறதே இவ்வளவுதான் அப்படின்னு எவ்வளவு சொல்லியும் உங்க அண்ணனுக்கு நீ ஹெல்ப் பண்ணல, உன் தம்பிக்கு ஹெல்ப் பண்ணல, அங்காளிக்கு ஹெல்ப் பண்ணல, பங்காளிக்கு ஹெல்ப் பண்ணல, இப்படின்ற மாதிரி ஒரு பஞ்சாயத்து வச்சு புடுங்கி கொண்டு போய் தங்கச்சி கிட்ட கொடுத்தா, அதுக்கப்புறம் இவன் நடக்கிறா, தங்கச்சி வந்து காசை கொடுக்க மாட்டேங்கிற. அந்த காசு வருமா வராதா? இப்படிதான் நிறைய சிம்மத்தினோட கேள்வியா இருக்கு. 2வது, இது வரைக்கும் எனக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லைங்க. இப்ப திடீர்னு வந்து பாருங்க, சும்மா நடந்த வாக்கிங் போன செங்கல்பட்டு கால் ஸ்லிப் ஆகி ட்ரொகான்ட்ரிக் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. இப்ப லைட்டா தாங்கி நடக்கிற, இதுல இருந்து ரெக்கவர் ஆயிடுவேனா ஆக மாட்டேனா, இந்த மாதிரி கேள்விகள். அதே மாதிரி பாருங்க, சிம்மத்துக்கு சாப்பாடு இல்லாம கூட இருந்துருவாங்க, மரியாதை இல்லாம கௌரவம் இல்லாம இருக்க மாட்டாங்க. எப்பயுமே எங்களுக்கு ரெஸ்பெக்ட் தேவை. நாங்க போகும்போது வரும்போது 4 பேர் எங்களை பார்த்து வணக்கம் சார், வணக்கம் மேடம் அப்படி சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப எங்களை பார்த்து கண்டும் காணாம போறாங்க. அதுக்கும் மேல கவனிக்காத மாதிரி போறது கூட மேட்டர் இல்லைங்க, சாக்கிட்டு பேசுறாங்க. இப்படி கஷ்டப்படுற சிம்மம் அப்படின்றது உண்டு. குடும்பத்துல எப்பயுமே என்னோட குடும்பத்தை என் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. இப்ப எதுவுமே என் கண்ட்ரோல்ல இல்லை. நான் என்ன சொல்லியும் எனக்கு என்னோட பேச்சுக்கு அங்க மரியாதை இல்லை. ஆக கடவுள் கிட்ட ஒப்படைச்சிட்டேன், இப்படி சொல்ற சிம்மம் உண்டு. வேலையில ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ், பிடிக்காம தூக்கி போட்டேன். வேலையில ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ், வேற வழி இல்லை, இஎம்ஐ கட்டணும், அதனால நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், இப்படி சொல்ற சிம்மம் உண்டு. ஆக இந்த மாதிரி இந்த 5 விஷயத்துல சிம்மம் வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இது அத்தனையும் மாறப்போகுது. காரணம் என்ன அப்படின்னா குருனோட உச்ச பார்வை சனி மேல படுறதுனால இது ஒரு பெரிய பிளஸ்ங்க. அதுக்கும் மேல குரு பகவான் என்ன பாவத்துல அமர்ந்திருக்காரு? 12ஆம் பாவம். 12ஆம் பாவம் அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நல்லா சாப்பிடுவீங்க, நிம்மதியா தூங்குவீங்க. பரவாயில்லடப்பா, என்னென்ன ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்கான ஒரு டைம் கிடைச்சிருக்கு. நான் மென்டலி ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டேன். என்னை சுத்தி இருக்க ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் அப்படியே ரிலீவ் ஆகிறத என்னால ரியலைஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்கும் மேல 12ஆம் பாவம் அப்படின்றதுனாலே பரதேசம்ங்க. நிறைய பேர் வெளிநாடு போய்
வேலை செய்யறதுக்கான பிராப்தம், வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான பிராப்தம், வெளிநாடு போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்குறதுக்கான, தொழில் செய்யறதுக்கான பிராப்தம், அங்கேயே பிஆர் வாங்குறதுக்கான பிராப்தம், இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. அதே மாதிரி பாருங்க சிம்ம ராசி அன்பர்கள் சுப விரயம் அப்படின்றது சாலிடா உங்க வீட்டில் நடக்குங்க. நிறைய பேர் வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, சொத்து பத்து வாங்குவீங்க, நிலப்புல வாங்குவீங்க, பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குவீங்க, பிள்ளைங்களை வெளிநாடு அனுப்பிச்சு படிக்க வைக்கிறது, இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்க தான் போகுது. கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கும் மேல குரு பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் அவன் தான், அஷ்டமாதிபதியும் அவன் தான். ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. யார் கூட பழகுறீங்க அப்படின்னாலும் அனலைஸ் பண்ணிட்டு ஓரளவுக்கு நல்லவங்களா உங்களோட பழக்கத்தை கண்டினியூ பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கீங்க அப்படின்னா போதுமானது. குழந்தைங்க சார்ந்து பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் அதெல்லாம் மாறக்கூடிய காலகட்டம். சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னா சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நவ கிரகத்துக்கே நாயகன். அப்போ காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடமாக உங்களுடைய ராசியை இயற்கையாகவே நம்மளுடைய நவ கிரகங்கள் கொடுத்துருச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம சிம்ம ராசிக்காரங்கிட்ட கூட்டு வச்சு எப்படிப்பா இருக்கேன்னு கேட்டால் போதும். என்னை பார்த்தா எப்படி இருக்கேன்னு கேட்க, நான் பட்ட கஷ்டம், நான் பட்ட ஒரு செயல்பாடுகள்லாம் என்னால் சொல்ல மாளாது. கிட்டத்தட்ட இப்போ நம்ம சனி பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். 8க்கு போனால தான் நிறையா பிரச்சனைன்னு பல வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், நானும் பார்த்துக்கிருக்கேன் மேபி. ஆனால் இருந்தாலும் என்னையை பொறுத்தளவு சனி பகவான் 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நிலைநாட்டினார். இந்த அற்புதம் எப்படின்னா, ஒரு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு கஷ்டமும் கவலையும் துன்பமும் துயரங்களும் வரும்போது தான் கூட இருக்கக்கூடிய உறவுகளுடைய தன்மையை புரிஞ்சுக்கிற முடியும். ஸோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட நம்முடைய சூரிய பகவானுடைய ராசியான உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான கஷ்டத்தையும் கொடுத்து இப்போ இருக்கிற உறவுகள் தான் உங்க கூட உண்மையான உறவுங்கிறத சனி பகவான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணார். ஸோ அப்படிப்பட்ட காலகட்டங்களில் பல பேருக்கு வெளிச்சத்தை கொடுத்துட்டு, சூரியனுடைய ஆதிக்கம் வச்சிருக்கனால பல பேருக்கு வெளிச்சத்தை கொடுத்துட்டு நீங்கள் இருட்டுக்குள்ளே தான் வாழ்ந்தீங்க அப்படிங்கிறது உண்மை என்றால், இனிமேல் நான் சொல்ல போகிறதும் உங்களுக்கு நன்மையாக நடக்குங்கிறதும் உண்மை. ஸோ அப்படி என்னென்னா கொடுக்க போகிறாருங்க அப்படின்னா, சந்தோஷம் எங்கே இருக்கும்? எவ்வளோ ரூபானாலும் கொடுக்குறேன், சந்தோஷம் கிடைக்குமா? தயவுசெய்து சொல்லுங்கள், எனக்கு சந்தோஷமே இல்லைங்க. நான் வாழ்க்கையில் பல பேருக்கு சந்தோஷத்தை உருவாக்கி கொடுத்தேன், ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. என் வீட்டில் போய் தூங்கணுன்னா கூட நிம்மதி இல்லைங்க. வீட்டில் போனாலும் பிரச்சனை, வெளியே இருந்தாலும் பிரச்சனை, வேலைக்கு போனாலும் பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனைகள் ஏன் என்னை தொடர்ந்து வருது அப்படிங்கிற கேள்விக்குறிக்கு ஒரு முற்றுப்புள்ளி நம்மளுடைய குரு பகவான் உங்களுக்கு வைக்க போகிறார். சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் குருவுடைய அற்புதமான பார்வை 5ஆம் பார்வை மூலமாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும். வீடு வாங்கக்கூடியவங்க வீடு வாங்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மேற்படிப்புக்காக வெளிநாடு போகலாமா, நான் வந்து இல்லை டிகிரி டபுள் டிகிரி பண்ணலாமா, டாக்டரேட் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிற சிம்ம ராசிக்காரங்க உறுதியாக எந்த தடையுமே இல்லாமல் படிக்க போகிறீங்கிறது உண்மை. கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிறேன், எனக்கு கடன் பிரச்சனை ரொம்ப ஒரு என்ன சொல்கிறேன்னா மீளா துயரத்தில் இருக்கேன் கடன் பிரச்சனையில் அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலை உங்களுக்கு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க கடன் வாங்க மாட்டீங்க. இந்த கடன் வாங்குறீங்கன்னா கூட இருக்க அங்காளி பங்காளிக்கு, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு வாங்கி கொடுத்த கடன் தான் அதிகம். அதனால தான் நீங்கள் நிறைய சிக்கி தவிச்சிங்க. இப்போ நீங்கள் யாருக்காக கடன் வாங்கினீங்களோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க. கடன் பிரச்சனை மீண்டு வந்துடுவீங்க. உங்கள் மேலே சுமத்தின வீண் பழிகள், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாம் நீங்க போகுது. வியாதிகள்னு சொல்லி சிம்மராசிக்காரங்களுக்கு மேபி எது இருந்தால் அது எல்லாமே சரியாகி நிம்மதி பெருமூச்சு விட்டு நானும் சந்தோஷமாக இருக்கேன், நானும் மகிழ்ச்சியாக இருக்கேன்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் குரு பகவான் அற்புதத்தை கொடுக்க போகிறார். உறுதியாக நம்முடைய சிம்மராசி பெண்கள் இனிமே தான் குடும்ப உறவுகள் மூலமாக ஏற்பட்ட கஷ்டத்திலேருந்து வெளியே வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சிம்ம சொப்பனமாக வாழக்கூடிய, சிம்ம ராசினா சிறப்பான ராசி நபர்கள் என்று ப்ரூஃப் பண்ணக்கூடிய அற்புதமான காலகட்டம். குருவுடைய அருளால் உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கட்டும். ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே, எதை செய்தாலும் ஆணித்தரமா செய்யக்கூடியது, ஒரு பரபரப்பாகவே வாழக்கூடிய மனிதர்கள். அப்படிப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு இழப்பு ஏற்பட்ட பிறகு மிகப்பெரிய உயர்வு வரும். இதுதான் அதனுடைய விதியே. இப்போ 12ஆம் இடத்துல குரு பகவான் வருகிறார், அது நல்ல ஸ்தானமான இல்லை. அப்போ 12ஆம் இடத்துல குரு பகவான் வருகிறாரு, எனக்கு ஒரு இழப்பு ஏற்படுமா அப்படின்னா சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய காலம் அப்படின்னு சொல்றோம். ஆனால் இழப்பிற்காக நீங்க இன்னைக்கு கவலைப்படுற மாதிரி தெரியும், எதிர்காலத்தில் சந்தோஷப்படுவீங்க. அதற்கு பிறகு என் வாழ்க்கை உயர்ந்தது அப்படின்னு சொல்லுவீங்க. மகம் நட்சத்திரத்துக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பெத்த தாயுடைய உடல் நலத்தில்
அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் மகம் நட்சத்திரத்துக்காரர்கள். இந்த காலகட்டத்தில் வம்பு வழக்கு கோர்த்து கேஸ் எது இருந்தாலும் ஒதுக்கி போயிடணும். இந்த ஆண்டுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஞான மார்க்கத்தில் மனசு ஈடுபடும். இதெல்லாம் உங்களுக்கு கேதுவை நாதனாக கொண்ட மகம் நட்சத்திரத்துக்காரர்களுக்கு அவ்வளவு விஷயங்கள் நடக்க போகுது. எல்லா கேஸ்களும் உங்க மேல பாயும். சும்மா இருந்தா கூட தேடிக்கிட்டு வரும் பிரச்சனை. அப்ப நம்ம அமைதியா போக வேண்டிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நண்பர்களால் சோதனை வரும். யாரை உற்ற நண்பர் நினைச்சோமோ ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், யாரை கூட்டாளின்னு வச்சிருந்தோமோ கூட்டாளிகள் வந்து நமக்கு பிரச்சனை தருவாங்க. அந்த காலகட்டம் கணவன் மனைவி உறவுல 7க்குடைய சனி பகவான் போய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு. கணவன் மனைவி உறவுல அங்க ஒரு சிக்கல் வருகிறது. அப்போ குரு பகவானுடைய அனுக்கிரகமும் அங்க வந்து உங்களுக்கு கிடைக்குது. இருந்தாலும் கணவன் மனைவி உறவுல ஒரு சிக்கல் வந்த பிறகுதான் அதை நிவர்த்தியை தருவார். குரு பகவான் பிரச்சனை வராம பண்ண மாட்டாரு. பிரச்சனை வந்த பிறகு நிவர்த்தி செய்ய பெரியவர்களுடைய அறிவுரையை கொடுப்பார். அதுதான் இந்த பூரம் நட்சத்திரத்துக்காரர்களுக்கு நடக்கும். அதை போல கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட செக்டார்ல பலருக்கு பிசினஸ் ஆரம்பிப்பாங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இப்ப நடக்கும். வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு வந்து சரியா திருமணம் ஆகலைங்க, வெளிநாட்டில் இருக்கிறதுனால இப்ப பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் திருமணத்திற்கு நல்ல வரனமையும் இது பூரம் நட்சத்திரத்துக்காரர்களுக்கு அமையும். புதிய தொழில் தொடங்கலாம். பெண் தொழில் முனைவோர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி வருங்க. அதை நீங்க பார்க்க போறீங்க. அப்போ குடும்பத்தில் அதே போல மங்கள பேச்சுவார்த்தைகள், திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் மிகச் சிறப்பாக நடக்கும். புதிய தொழில் ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடக்கூடிய யோகம் கிடைக்கும். கண்களில் பாதிப்பு இருக்கும். கண் திருஷ்டி பிரச்சனைகளும் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகம் இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இப்பொழுது மிகப்பெரிய உயர்வுகள் தேடி வரும். அரசியலில் உயர்வு. நீங்கள் பணியாற்றக்கூடிய இடத்துல ஒரு அரசு அதிகாரியாக இருந்தால் அதை விட ஒரு பெரிய ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம். தனியார் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டில் பணிபுரியக்கூடிய யோகம். பலருக்கு மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை கிடைக்கக்கூடிய யோகம். ஹையர் எஜுகேஷன் உங்களுக்கு படிக்கக்கூடிய யோகம். அப்படி சொத்து வாங்கக்கூடிய யோகம், பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய யோகம்னு பல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு. இந்த காலகட்டத்தில் யாரை வழிபட்டால் எங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, குரு பகவானே வழிபட்ட ஒரு தலம் இருக்கும் அல்லவா? குரு பகவானே வழிபட்டு வாழ்க்கையில் உயர்வடைந்த ஒரு தலம் உண்டு அப்படின்னா தேவூர். திருத்துறைப்பூண்டி அருகில் இருக்கக்கூடிய தேவூர். அந்த தேவூருக்கு சென்று அந்த இறைவனை நீங்கள் வழிபடுவதனால் தேவகுருநாதன், அந்த தேவகுருநாதனை சென்று நீங்கள் வழிபடுகிற போது குரு பகவானே வழிபட்ட தலம் என்பதனால் உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். எனதருமை சிம்மராசி அன்பர்களே.